வாழ்த்துக்களை சொல்லிட்டு சாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை பேச விடல. நீங்களே பேசுங்க சார். இங்கே ப்ரிப்பேர் பண்ணி பேசலாம் முடியாது, என்ன டைம் ஆயிடுச்சான். மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ் ஷாஜி அவரோட விடியுமுறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்களா அந்த டீம்ஸ், முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்ன நடந்ததுனே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் டிஓபி சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தருடைய க்ளோஸ்அப் வரணும். அதுக்கு அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு. ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் ஷாஜி வேறு ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னு. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு அப்படின்னா, வேறு ஒரு ஹீரோ இருந்தது, அதனால் இப்போ எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னா. இல்லை சார் உங்கள் சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணி அது வெளியில் வரத்துக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு இவர் வேறு இடத்துலையும் போய் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கணுங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு இப்படி ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயந்தான். சரி நான் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லிடுங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையே கேட்டேன். அப்பா நாளான்னைக்கு ஷூட் போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் தான் சார், நீங்கள் அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னு ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி வரலாம் அப்படின்னு. இல்லை சார், இது ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள், காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் இப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தேன் ஷூட்டு. இப்போது